வணக்கம். விஜயா நைட்டுக்கானு அண்ணாமலைட்ட கேட்குறாங்க, ஏங்க மனோஜ் எவ்வளோ சங்கடப்படுதான்னு தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலை? நான் வேலை செஞ்ச ஒட்டுமொத்த பணத்தை அவன்கிட்ட தானே கொடுத்தேன். இந்த முத்தோ, இந்த மீனாவோ, இல்லைன்னா இந்த ரவியோ, இந்த சுருதியோ அந்த கடையில் ஏதாவது பங்கு ஏதாவது கேட்டாங்களா? இல்லை நான் தான் கேட்க சொன்னேண்ணா. மாதம் 50,000 வீட்டுக்கு கொடு அப்பாவுக்கு செலவுக்குன்னு தான் சொன்னானே தவிர முத்து ஒரு நாளும் கொடுக்கல. ஒரே ஒரு வாட்டி பேர் கொடுத்துட்டு அதோடு முடிஞ்சது. என்ன இப்படி இருக்கும்போது நீ 5 லட்சம் கொடுங்குற. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்காக முத்து மீனாவும் 38 லட்ச ரூபாயை அடைச்சிருக்காங்க. அந்த பணத்தை மனோஜ் கொடுத்துட்டானா இல்லை கொடுக்க போகிறானா? உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். முத்து ரவியும் இந்த வீட்டை மீட்கிறதுக்கு உன்னால் முடிஞ்சதை பண்ணுன்னு சொல்லும்போது, அப்பா இந்த வீடை எனக்கு தர மாட்டேன்ட்டாங்க, நான் அதுக்கிட்ட வீட்டை திருப்பதுக்கு பணம் கொடுக்கணும், எனக்கு வேஸ்ட்டு தானே, அப்படி தானே இப்படி தானேன்னு பேசியிருக்கான். அது போக இந்த 2 பையங்களும் உருட்டி புரட்டி இந்த வீடை மீட்டுட்டாங்க. அவங்க கதையை பார்த்துட்ருக்காங்க. முத்து எடுத்துக்கிட்டால் அந்த காருக்கு கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கான், அந்த கடனையும் பார்க்கணும். வீட்டுக்காக கடன் வாங்கியிருக்கான், அதையும் அடைக்கணும். ரவி ரெஸ்டாரண்ட்டை சுருதி கூட சேர்ந்து நடத்துகிறான், அதை டெவலப் பண்ணதுக்கு கொஞ்சம் பணம் வாங்கியிருக்காங்க, அதை பார்க்கணும். இப்போ எப்படி மனோஜ் கொடுக்க முடியும் நீ நினைக்கிற அப்படிங்கும்போது, இல்லைங்க முத்துக்கும் மீனாவுக்கும் ஏகப்பட்ட பேர் பழக்கமாக இருக்குங்க, அவங்க நினச்சா எதனாலும் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அண்ணாமலை சிரிக்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ்மேன், நிறைய படிச்சிருக்கான், அப்படி இப்படி அவன் பெரிய டீலரு அப்படி இப்படின்னு சொல்கிறல, அவனால் 5 லட்சம் பெற்ற முடியல, ஆனால் இவங்களால் பெற்ற முடியுமா அப்படிங்கும்போது, ஏங்க 38 லட்சம் இவங்க பெற்றிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் நன்றியோடு இரு. உன் வீடு உனக்கு வந்திருக்காது. இந்த முத்து மீனலைன்னா உனக்கு அந்த வீடு வந்திருக்குமா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. விஜயா நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே இவர்கிட்ட நம்ம ஏதாவது பேசினா வேலைக்கே ஆகாது. இந்த மீனா தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு நம்ம பேசாமல் அந்த நகையை அடமான வச்சு கொடுத்துட வேண்டியதான். அப்படி கொடுத்தாவது அந்த ரோகிணிக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவா. அப்படி போயிட்டான்னா பெரிய பணக்காரியை பார்த்து மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சு அவகிட்ட அதை கொண்டா இதை கொண்டான்னு நம்ம வாங்கி கழுத்தில் போட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே அண்ணாமலை ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. இன்னும் மனோஜ் மாறவே மாட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் காலைல தூக்காராமல் உட்காந்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா, ஜோசிக்கார் சொன்னதை நினச்சிக்கிட்டே இருக்கார். 2 கல்யாணம் முடித்தா தான் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. முடித்தா சரியாக வருமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த மனோஜ். இன்னொன்று அந்த ஜோசிக்கார் சொன்னது நினச்சி பார்க்காரு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் 2 கல்யாணம் முடிச்சிருக்காங்களே அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் நிலாமல் யோசிக்கார். யோசிச்சுட்டு சரி பண்ணிட வேண்டியதான். ரோகிணிக்கு 5 லட்சம் கொடுக்கணும், நாளைக்கு தான் அந்த ஜோசியக்காரர் வாரன்னு இருக்காரு, அவரை கூட்டு போய் பேசிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. மறுநாள் காலையில் விடியுது. இங்கே முத்து மீனாவும் கல்யாணத்துக்கும் சத்யா கல்யாணத்துக்கு என்னென்ன சட்டை என்னென்ன தேவையோ எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதை மீனா தங்கச்சிட்ட கொண்டு கொடுக்காங்க. மீனா தங்கச்சிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வச்சுக்க, நாங்கள் நாளைக்கு வீட்டிலேருந்து எல்லோரும் பிறப்பிட்டு கூப்பிட்டு வருவோம், பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயும் வெளியே போகிற அளவுக்கு பார்த்துக்கா சீதா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மாம்மா நீங்கள் பத்திரமா போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க மெட்ராஸுக்கு வந்துடுவாங்க. முத்து மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா வண்டிக்கு டியூ கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்க. வண்டிக்கு டியூ? ஆமாம் மீனா, கொஞ்சம் வண்டி செலவுக்கு வேணும்ல, அதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது போக நம்ம வீட்டுக்கு வேணும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, கையில் காசு இருக்குது, நான் கொடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிறா. சரிங்க அப்படிங்கிறாங்க. மீனாவுமே தான் வேலையில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அண்ணாமலை சொல்லுதாங்க, மாமா நாளைக்கு நம்ம ஊருக்கு போகணும், 4:30 தம்பி கல்யாணம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் மறக்கவே மறக்காது, விஜயாவும் வாரா, ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சிறப்பாக பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கும்போது விஜயா கேட்குறாங்க மனோஜ், டே மனோஜ் நீ கல்யாணத்துக்கு வரையா அப்படிங்கும்போதுமா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான்லாம் வர முடியாது, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரிடா இங்கே பிஸ்னஸை பாரு, உனக்கு அங்கே என்ன ஆக போகுது, நான் எனக்கு அங்கே முக்கியமான சொல்லியிருக்கு அப்படிங்கும்போது மனோஜ் கேட்குறேன், ஏம்மா உங்களுக்கு மீனா குடும்பத்தையே பிடிக்காது, நீங்கள் எதுக்குமா அந்த கல்யாணத்துக்கு போகணுங்க அப்படிங்கும்போது, டே மனோஜ் அந்த கல்யாணத்துக்கு நான் போகணுன்னு போகல, அந்த சிந்தாமணி இந்த வீட்டை ஆட்டையை போட நினச்சா, அவள் எத்தனை பேரை ஆட்டையை போட்டு அலற விட்டுருப்பா, நான் இந்த விஜயை அலற விட்டேன் அப்படின்னு இருக்கணும்ல, அது எப்படிம்மா நீங்கள் அலற விட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இருக்கும்டா, அங்கே போய் எங்கே கல்யாணம் நடக்கு ஏது நடக்குன்னு சொல்லி இந்த சிந்தாமணி சொல்ல போகிறேன், அவன் பார்க்க போகிறா, அதுக்கு முன்னே முத்து யார் என்ன பண்ணாலும் அவன் கல்யாணத்தை பண்ணி வச்சிடும், உனக்கு தெரியுமில்ல முத்தை பற்றி அப்படிங்கிறாங்க. தெரியும் யார் சொல்லி தான் கேட்க மாட்டானே அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன அதை பார்க்கணும்ல, அம்மா பார்த்து ரசிக்கணும்ல, அதான் போகிறேன், நீனும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், சரி வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. அங்கேருந்து மொட்டை சந்தோஷம் கால் பண்ணி, என்னையா ஜோசியக்காரர் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேக்காரு அப்படிங்கும்போது, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், பெரிய நடிகருக்கு ஒரு ஆளுக்கு ஜோசியம் பார்க்க போயிருக்காரு, என்னாலே அவரால் 2 நாளாக என்ன செய்ய முடியல, ஃபோன் பண்ண முடியல, அந்தளவுக்கு இருக்குது அவருக்கு, ஃபோனே போக மாட்டாங்குது அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரே கால் பண்ணுறான் மனோஜுக்கு. என்ன மனோஜ்
பரவா மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே சார் என்ன சார் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேறீங்க, பொண்ணு பார்க்க போகணும் வைக்கணும்னு சொன்னீங்க, அப்புறம் வரமாட்டேறீங்களா அப்படிங்கும்போது, வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கணக்காக தான் உங்களுக்கு பஞ்சாதி என்ன, நம்ம பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு வந்துடுறாங்க. சரி பொண்ணு பார்க்க போவோமா அப்படிங்கும்போது போவோம். அப்போ அந்த புள்ளியோட அம்மா இருக்கான்னு கேளுங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கால் பண்ணுதாங்க. தேவிகாவை கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணோன்னே வீட்டில் தான் இருக்கேன் மருமகனே வாங்க அப்படிங்கிறாங்க. மருமகன் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, நம்ம இப்படியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை சந்தோஷ் இங்கே அவங்க பிஏ எல்லாருமே போகிறாங்க பொண்ணு பார்க்க. பொண்ணை புறப்பட்டு வச்சுருக்காங்க. பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே மனோஜை பார்த்தோன்னா அவங்களுக்கும் ஓரளவு சந்தோஷம். அப்போ ஜோசியக்காரர் சொல்கிறாரு, மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தில் ரொம்ப சம்மதம், ஆனால் மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தவங்களோ அப்பா அம்மா யாரும் இல்லை அப்படிங்கும்போது, இல்லையா மாப்பிள்ளை எல்லோரும் இருக்காங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் முன்னாடி இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார், கல்யாணத்துக்கு அவர் மட்டும்தான் வருவார், உங்கள் சைடில் அப்படிங்கும்போது எங்கள் சைடில் எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறார், அப்படிலாம் வேண்டாம் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை எங்களுக்கு இருக்குது ஒரே பொண்ணு, நாங்கள் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறோம், நல்லா பண்ண போகிறோம், ஏன்னு கேட்டால் எங்கள் சொந்தக்காரங்களாம் கேட்பாங்க, இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நீ சிம்பிளாக பண்ணணும்னு கேட்கும்போது மனோஜ் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் யாரும் நான் இல்லைன்னு சொல்லும் போது எல்லோரும் கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் இல்லை மருமகன் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஜோசியக்காரர் சொல்கிறாங்க, மனோஜ் நான் சொல்லலை கோடிக்கணக்கான ரூபா பணம் உங்களுக்கு வரப்போகுதுன்ட்டு, இந்த மாதிரி கூட வரும், மொய் பணம்லாம் வரும்ல அப்படிங்கிறாங்க. அப்போ கல்யாணம் வச்சா நிறைய மொய் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட மொய் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி மாப்பிள்ள எப்போ நாள் வைக்கலாம் அப்படி இப்படின்னு கேட்கும்போது, பப்பரப்பா மனோஜுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால் நானே பேசிக்கிறேன், உடனே கூட நாள் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படி, ஆமாம் அப்படிங்கும்போது ஜோசியக்காரர் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. இன்னொரு ஜோசியக்காரருக்கு அவர் ஜோசியம் பார்த்து சொல்லுதார், இதனால் நல்ல நாள் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி ரைட்டு பொண்ணுக்கு என்ன போடுவீங்க வைப்பீங்க அப்படிங்கன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது பொண்ணுக்கு எல்லாமே நாங்கள் இருக்கிறத கொடுத்துருவோம், எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஏகப்பட்ட நகை இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்கோன்னா மனோஜ் வாயை புழக்காரு. ஆகா இவ்வளோ இது இருக்கா அப்படின்னோடனே ஜோசியக்காரர் கேட்காரு, ஏம்மா மாப்பிள்ளைக்கு இப்போ கொஞ்சம் சில பண தேவைகள் இருக்குது அப்படிங்க. என்ன பண தேவை இருக்குது சொல்லுங்கள், நாங்கள் என்னென்ன பண்ண தயாராக இருக்கோம், அந்த ஃபர்னிச்சர் கடை சரியாக ஓடலை வைக்கல தானே, என் பொண்ணை கல்யாணம் பண்ண பிறகு நாங்கள் என்ன செய்யணுமோ அப்படி செஞ்சிடறோம், எங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸே மாப்பிள்ளை பார்த்தா போதும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் என்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கும்போது, நகை கடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அதை சும்மா மாப்பிள்ளை பேருக்கு பார்த்தா போதும், இல்லை மாப்பிள்ளை பார்க்கவே இல்லை வீட்டிலே இருக்கனாலும் ஆள் வச்சு பார்த்துக்கலாம், இருக்கிற இடத்துல கேமரா வச்சு பார்த்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி நல்லா வச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உங்களை நாங்கள் நல்லா வச்சுக்கிடுவோம், எங்கள் பொண்ணுக்கு உங்களால் சரியானா போதும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே உடனே அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளைக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக 10 லட்ச ரூபா தேவை இருக்குது அப்படின்னோடனே மனோஜ் முழிக்கிறார். 5 லட்சம் தானே அப்படி சும்மாருங்க அப்படிங்கிறாங்க. 10 லட்சம் தானே, 10 லட்சம்லாம் பெரிய மேட்ரு இல்லை, நாளை கழிச்சு வாங்கிக்கோங்க நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வந்துடுறாங்க. எதுக்குங்க 10 லட்சம் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் ஜோசியக்கார்ட்ட கேட்குறாங்க. இல்லைங்க 5 லட்சம் உங்கள் வீட்டம்மா கொடுக்கணும், எனக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுங்க, மீதி ஒரு 4 லட்ச ரூபா வச்சு கல்யாணத்தை சிறப்பாக பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா அவ்வளோதான் அப்படி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, அவங்களே எல்லா கல்யாண ஏற்பாடுலேருந்து எல்லாமே அவங்களே பண்ணுதுன்ட்டாங்க, அவங்ககிட்டே சொந்த கல்யாண மண்டபம் இருக்குது, அதே கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்க சொந்தக்காரங்க வர போகிறாங்க, நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிடுங்க அப்படிங்கும்போது, அது தெரிஞ்சிடாதா அப்படிங்கும்போது, தெரியாதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு நான் எங்கேயாவது மீட்டிங் போகிறேன் அங்கே போகிறேன் உங்கள் வீட்டுக்கு போங்க, அப்புறம் உங்கள் வீட்டில் போய் நான் மீட்டிங் போகிறேன் அப்படி போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து வந்துடுங்க, அவ்வளோதானே, அப்படி மாற்றி அப்படி இது பண்ணிக்கிடுங்க. கொஞ்ச நாளில் ரோகிணி போன பிறகு உங்களுக்கு என்ன, உங்கள் கனகாவுக்கு நல்லா வந்துருச்சுனாக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, உங்கள் அம்மா தான் பணம் இருந்தால் தான் ஓகேன்னு சொல்லிடுவாங்க தானே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பணம் இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு இருக்கும்போது மனோஜ் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ விஜயா ஃபைனலாக கேட்டு பார்ப்போமே ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, டேய் முத்து மீனா நீங்கள் 2 பேரும் நினச்சா எப்படியாவது இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாரு, யாருமே பணம் ரெடி பண்ணி தர வேண்டாமா, நானே பார்த்துக்கிடுவேன் வச்சுக்கிடுவேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, அதே எப்படிரா 5 லட்ச ரூபாயை புரட்ட முடியாமல் தான் உங்கள் அம்மா முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ எப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, இல்லைப்பா பணம் யாரும் தர வேண்டாம் எனக்கு, ஏம்மா நீங்களாம் எதுவும் சங்கடப்பட வேண்டாம், நான் பிஸ்னஸ் பண்ணுறோம்லாம்மா, என்னைய மாதிரி பிஸ்னஸ்மேன் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க தரேன்ட்டாங்க, 2 நாளில் பணம் வந்துடும், நான் இந்த ரோகிணி கூட சரி பண்ணிடுவோம்மா அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் உண்மையாக தான் சொல்லுதே, ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னு கேட்டால் மனோஜ் எந்த வேலையுமே உருப்படியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, முத்து மீனாவன்னு சொன்னால் கூட நம்பலாம்டா அப்படிங்கும்போது, என்னம்மா நீங்கள் இந்த முத்து மீனாவை தான் நம்புவீங்களா, என்ன நம்ப மாட்டீங்களா அப்படிங்கும்போது, டே மனோஜ் பணம் விஷயத்தில் ஒன்று எனக்கு நம்பிக்கை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே மனோஜ் நினைக்காரு, கண்டிப்பாக நான் பெரிய கோடீஸ்வரன் அந்த பிறகு இந்த மனோஜ் எவ்வளோ பெரிய ஆளாயிருக்கான்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு தெரியணும்
அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுதார். இங்கே எல்லாருமே கல்யாணத்துக்கு புறப்பட்டு ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே முத்து மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா சத்யாவையும் ரேகாவையும் கரெக்டாக பார்த்துக்க, ஏன்னா சிந்தாமணி எப்படியாவது ரூட் எடுத்து இங்கே வந்தாலும் வரலாம் அப்படிங்கும்போது, ஏங்க சிந்தாமணிக்கு யாருங்க சொல்ல போகிறா அப்படிங்கும்போது, மீனா தெரியாது, நம்மளை நியூஸ் எப்படின்னாலும் வெளில போகலாம் சரியா, அம்மா முன்னாள் ஃப்ரெண்டு ஆனால் பேசாது தான், இருந்தாலும் நம்ம அது இதாக தான் இருக்கணும், அந்த சிந்தாமணியே வந்தாலும் நீங்கள் கல்யாணத்தை நடத்தி போடணும் நம்ம அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்து கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ஊருக்காரங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, எல்லோரும் வரோம் அப்படிங்கிறாங்க. இங்கே கல்யாண ஏற்பாடு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அப்போ பார்வதி கேட்குறாங்க விஜயாட்ட, விஜயா உனக்கு தான் இந்த மீனா குடும்பமே பிடிக்காது ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லுவியே, இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிச்சுல, அவங்க நீ நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அதனால தானே அப்படிங்க. என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்ன பார்த்துக்கிட்டாங்க, அந்த 10க்கு 10 ரூமில் நான் வந்து தரையில் படுத்து கிடந்தேன், அங்கே ஒரு கொசு வலை மட்டும் போட்டாங்க, வேறு என்ன செஞ்சிட்டாங்க பெருசா அப்படிங்கும்போது, விஜயா நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆள் உதவி செஞ்சுன்னா சின்ன உதவியாக இருந்தாலும் அது காலத்தின் மாலை பெரிது இல்லையா அப்படிங்கிறேன். ஆமாம் பெரிய பெரிய இது சின்ன உதவி செஞ்சால் அதை பெருசாக பேசுவீங்களா, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. அந்த மீனாவை நான் மருமகளாக கொண்டு வந்திருக்கேன்ல, அவள் ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்தவ தானே, நீங்கள் நல்லா தானே இருக்கா அப்படிங்கும்போது, விஜயா கொஞ்சம் நினச்சிப்பார், அந்த மீனை அவங்க வீட்டுக்கு அவ்வளோ பண்ணுறா, ஏன் உன் வீடே இல்லாமல் இருக்கும்போது உன் வீடை உனக்காக்கி தந்திருக்க, அதை நீ புரிஞ்சுக்க அப்படிங்கும்போது, என்ன அந்த மீனை இதெல்லாம் உன்ட்ட சொல்ல சொன்னாலாக்கும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட மீனை எதுவும் சொல்லலை, நீ அதை அப்பப்போ நினச்சிக்க, உனக்கு வீடே வராது அப்படின்னு போகையில் உன் மனோஜ் எதுவும் பண்ணலை, நீனும் எதுவும் பண்ண முடியலை, ஆனால் அந்த முத்து மீனாவும் அவ்வளோ அரும்பாடுபட்டு உனக்கு வீடை கொண்டு வந்திருக்காங்க, அந்த நன்றி விசுவாசம் உனக்கு கொஞ்சம் கூட வேண்டாமா விஜயா அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி நீ எப்போ பார்த்தாலும் இந்த மீனாவுக்கு முத்துக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்க. சப்போர்ட் பண்ணலை, உண்மையாக சொல்கிறேன், அண்ணாமலைனும் உண்மையை தான் சொல்கிறாங்க, நாங்கள் உண்மையை சொல்லும் போது உனக்கு கொஞ்சம் கசக்கு அப்படிங்கிறாங்க. சரி வேறு ஏதாவது பேசு அப்படிங்கிறாங்க. சரி என்ன காரணத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற, நான் எதுக்கு வந்தேன், அந்த சிந்தாமணி இங்கே எப்படி வருவா, சிந்தாமணி வரும்போது அவள் படுத்த பாடம் நான் பார்க்கணும் அப்படிங்க. அதை எப்படி சிந்தாமணிக்கு தெரியும், இது கிராமத்தில் நடக்குது அப்படிங்கிறாங்க. நான் தான் இங்கே நடக்குது அப்படியே சொல்ல போகிறேனே அப்படிங்கிறாங்க. விஜயா இதெல்லாம் வேண்டாத வேலை, தேவையில்லை அப்படின்னா, நான் சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்தாமணிக்கு இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஆடியோ அனுப்புகிறாங்க. இதை பார்த்துட்டு சிந்தாமணி கிராமத்தில் தான் கல்யாணம் நடக்கா, இந்த தெருவில் இந்த ஊரில் இங்கே நடக்கா, நாச்சியார் வீட்டில் நடக்கா, நாச்சியார் வீட்டில் யாருனாலும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் ஒரு வீட்டுக்காரன்னு சொல்லுதாங்க. சொன்னேங்க இந்த கல்யாணத்தை நடக்கூடாதுங்க அப்படிங்கும்போது, நாளைக்கு தானே நடக்குது நம்ம பேரில் விடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எப்படியாவது அந்த கல்யாணத்தில் போடணும், ஏன்னா காலையிலே நடக்கு, நம்ம போகிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும், சீக்கிரம் கிளம்பணுங்க அப்படிங்கணும். டிரைவர் யாரும் இல்லையே, எல்லாரையும் அங்கங்கெல்லாம் தேட அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க யாரையாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளத்துக்கு ஒரு டிரைவரை பார்த்து வண்டியை ஓட்டிகிட்டு வராங்க. இங்கே அப்படி இப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்துடுறாங்க. எங்க மணி எத்தனைன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மணியை சொல்கிறாங்க. ஐயோ அரை மணி நேரம் தான் இருக்குது, சீக்கிரம் டிரைவரை ஓட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓட்டிட்டு வராங்க. அப்போங்க விஜயா வாசல்லையே பார்த்துட்ருக்காங்க. என்ன விஜயா வாசல்லே பார்த்துட்ருக்கேன், எங்கள் முகூர்த்தத்துக்கு நேரம் சரியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே உடனே எனக்கு இந்த முகூர்த்தமாக முக்கியம், எனக்கு சிந்தாமணி தான் முக்கியம், சிந்தாமணி வந்து அலறதை பார்த்தா தானே எனக்கு மனசு நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. விஜயா உன்னைய மாதிரி யார் இப்படி இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்க சங்கடப்பட்டு அதை பார்த்து நான் சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. நான் வீடு இல்லாமல் அலறும்போது அந்த சிந்தாமணி எவ்வளோ சந்தோஷப்பட்டுனேன்டா, அந்த வீடு எனக்கு தான் வரப்போகுது. விஜயா உங்கள்கிட்ட பேசுனது வச்சதெல்லாம் வந்து வீட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி வைத்தறிச்சலாக இருந்திருக்கும். அதை வந்து இந்த சிந்தாமணிக்கு நடக்கையில் நான் பார்க்க சந்தோஷப்படணும்ல, அவன் மோவா ஒன்றும் இல்லாதவனை தான் கல்யாணம் முடிக்கானா, என் வாக்கும் நடக்கிறது அவளுக்கு தெரியணும்ல, இதை நான் சொல்லி காட்டணும்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுது. பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வைங்கோ அப்படிங்கிறான், உட்கார வைங்காங்க. அதனால் கல்யாணங்கள்லாம் நடந்துடுது. சிந்தாமணி கரெக்டாக உள்ளே வராங்க. இங்கே தாலி கட்டி நிற்காங்க இங்கே ரேகா. இதை பார்த்தோன்னே ரேகா அப்படின்னு கத்துதாங்க. உடனே முத்து இங்கே பாருங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு, வந்துட்டிங்களா, பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துங்க. ஒன்று பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்தணும், இந்த சத்யா இந்த ஒன்றுமில்லாதவன் என் மருமனா, ரேகா நீ அவங்க கூட வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது முத்து அதெல்லாம் வேலை வச்சுக்கிடாதுங்க அப்படின்னு. முத்து நடக்குதே வேறு, ரேகா வந்து ஏன் மோவா, நான் என் மோளை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது ஊருக்காரங்க போகிறேம்மா, நேற்று வரைக்கும் அந்த ரேகா பிள்ளை உங்கள் மோவா, இந்த நிமிஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, நாச்சியார் அம்மா குடும்பத்தில் உள்ள பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான், என்ன நாச்சியார் அம்மா எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்காங்க, இந்த ஊரே நிற்குது, இந்த ஊரை நீங்கள் மதித்து தான் ஆகணும், ஏன்னா இங்கே வந்துலாம் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு கூடாது அப்படிங்கும்போது, நான் இதுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எனக்கு அது தேவையே இல்லை, நான் எம்மாவை கூப்பிட்டு வந்துகிட்டே இருப்பேன் அப்படிங்கும்போது ஊருக்காரங்க சொல்லுவாங்க, அம்மா அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது, இது எங்கள் ஊர், என்ன எங்கள் ஊரில் காக்கி சட்டக்காரங்களே வருதா இருந்தால் கேட்டுட்டு தான் வருவாங்க, இந்த ஊருக்கு அவ்வளோ மறுவாதி, எங்கள் பஞ்சாயத்துக்கு அவ்வளோ மறுவாதி, என்ன
நீங்கள் வந்து உடனே அவங்க மோளை கூப்பிட்டு போனால் அதெல்லாம் நடக்காது, எதனாலும் பஞ்சாயத்தில் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பஞ்சாயத்தில் கொண்டு போய் நிற்காங்க. ஏம்மா இது உங்கள் அப்பா அம்மாவா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் எங்கள் அப்பா அம்மா தான் அப்படிங்கிறான். சரி அவங்க பேர் என்ன பேர் அப்படின்னா பேரை சொல்லுதாங்க. உங்கள் மோதனம் இது அப்படிங்கும்போது என் மோதான் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, எங்கள் மோளை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறேன். ஏம்மா நீங்கள் பதில் பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் வீட்டுக்கார அமைதியாக இருக்காங்கல்ல அதே மாதிரி அமைதியாக இருங்க. உங்கள் பொண்ணுக்கு விருப்பத்தில் கல்யாணம் இருக்கான்னு கேட்போம். ஏம்மா இது உன் விருப்பத்தில் வந்தால் தான் கல்யாணம் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாங்கய்யா நாங்கள் 2 பேரும் விரும்புனா நாங்கள் வந்து சேர நினச்சோம், எங்களை முத்தனனும் மீனாக்காவும் எங்களை சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது சரிம்மா ரொம்ப சந்தோஷம், இந்த பையன் கூட தான் இருக்க போறியா அவங்க அம்மா கூட போக போறியா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சத்யா கூட தான் இருக்க போகிறேன், முத்து மீனாவும் என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. கேட்டுக்கிட்டிங்களா, அவங்களுக்கு முழு சம்மதம் தான், கல்யாணம் ஆகிருக்கு, உங்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு எல்லாமே வீடியோவாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது, இந்த ஊரை நீங்கள் வந்து எதிராக பண்ணது மாதிரி ஆகிப்போம் அப்படிங்கும்போது ஏங்க என் மூலம் நான் கூட்டி போது கூட்டலாம் கேட்கணுமா வாரேக்கா அப்படிங்கும்போது ஏம்மா நான் வரைய மாட்டேன் அவங்க கூட, நான் சத்யாவோட தான் இருப்பேன் அப்படின்றாங்க. எங்கள் அப்பா எவ்வளோ சொல்லி பார்க்காரு, ஏம்மா சத்யாட்ட பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, 10க்கு 10 வீட்டில் தான் இருக்கான் அண்ணாடங்காச்சு, நம்மகிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தான், இப்போ வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன், இப்போ வேலையும் கிடையாது, உனக்கு எப்படிம்மா சாப்பாடு போடுவான், நீ ஒரு நாளைக்கு 5000 10,000 செலவு பண்ணுவேன், அவன் மாத சம்பளமே அவ்வளோதான், அதெல்லாம் லாய்க்கு போடாதம்மா நீ கிளம்பு அப்படிங்கும்போது இல்லைப்பா எனக்கு பணம் முக்கியம் இல்லை, நானும் படிச்சிருக்கேன், இந்த சத்யாவும் நல்லா படிச்சிருக்கான், நாங்கள் எங்கேயாவது வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படிங்கும்போதுமா அது சரி வராது நீ கிளம்புமா அப்படிங்கும்போது ஊருக்காரங்க சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நான் போக முடியாது இருக்க முடியாதுன்னு அவங்க நேராக வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. சார் இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்காங்க, இவங்க சேரக்கூடாதுன்னு இவங்க நினைக்காங்க, நீங்களே பேசி ஒழுங்கு பண்ணுங்க அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லிட்டே இல்லை இதே தான் ஏம்மா அவங்க கூட வர விருப்பம் இல்லைன்ட்டாங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே வேறு வழியே இல்லாமல் சிந்தாமணியும் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இங்கே விஜயா ஃபோன் பண்ணுறாங்க, என்னடி சிந்தாமணி பெரிய யுவாகனக்கா வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா வச்சிடும்னு சொல்லி வந்தால் இது யார் ஊர் தெரியுமில்ல, என் மாமியார் ஊர், என் மாமியார் ஊர் பஞ்சாயத்தில் மீறி இன்னும் செஞ்சிட முடியுமா, அது நடக்காது. என்ன என் பையன் முத்தும் என் மருமக மீனாவும் கல்யாணம் நடத்தி விட்டாங்களா, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் மருமக கிடையாது நான் சொன்னாலும் அதான் நெசம், என் மருமக தான் பாரு, நீ இருந்த பதவியில் இன்றைக்கி என் மருமக இருக்கா, நீ நடத்தவே முடியாதுன்னு சொல்லி கல்யாணத்தை என் மகன் நடத்தி விட்டான், இன்னுமையாவது இந்த விஜயா கிட்ட வாலாட்டாமல் இரு, என்கிட்ட ஏதாவது வாலாட்டினேன் அப்படின்னா ஒட்டை நறுக்கி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி ஏய் விஜயா நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படிங்க. என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், என் வீட்டை ஆட்டையை போடணும்னு என்கிட்ட நல்லா பேசுவேன், நீ ஆட்டையை போடுவ, உன்னை பார்த்துட்டு இருக்கணுமா, உனக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னது எதுக்கு தெரியுமா, நீ வரணும், இதை பார்த்து அலறணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு சொல்லி தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, ஒன்றுமே இல்லாத கஞ்சி கூட வழி இல்லாத அந்த மீனா தம்பி நீ கல்யாணம் முடிச்சிருக்காவோ மாவா, இதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் நீ அலறும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணிக்கு ரொம்ப கடுப்பாகி ஏங்க வண்டியை சீக்கிரம் மெட்ராஸ் கொடுங்க அப்படிங்கிற மெட்ராஸ் கொடுத்தாங்க. உடனே ஃபைனான்ஸ்கிட்ட பேசுகிறாங்க, ஏங்க சொத்து பூரா நான் ரேகா பேரில் வாங்கிட்டேன் அப்படின்னா என்ன சிந்தாமணி சொல்லுதா, அப்புறம் சொத்து எல்லாம் உன் பேரில் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏங்க ரேகா நீ 11 வயசுலேருந்து நீ அம்மையாக வேண்டாம், நீ வந்து அப்படி பண்ணுதுன்னு என் மேலே கொஞ்சம் கடுப்பாக இருக்கையில் நான் வந்து நினச்சேன், சரி நம்ம சொத்தை பூரா ரேகா பேரில் வாங்கிடுவோம், அப்படி வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அதாவது அவளுக்கு புரியுமே அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்போ சொத்து பூரா அவ பேரில் இருக்குங்க, இந்த நான் இருக்க வீடு மட்டும்தாங்க என் பேரில் இருக்குது அப்படிங்க. என்ன இப்படி பண்ணியிருக்கேன், அப்போ இது சத்யாவுக்கு தெரிஞ்சு தான் வந்து இப்படி கல்யாணத்துக்கு இது பண்ணிட்டானா வச்சுட்டானா அப்படிங்கும்போது இருக்கலாங்க, மெட்ராஸுக்கு வரட்டுங்க, சத்யா கூப்பிட்டு நைஸாக பேசி நம்ம வந்து நம்ம ரேகாவை நம்ம கூட கூப்பிட பார்க்கணும், இந்த காலத்தில் பணம் கொடுத்தா யாரும் எதனாலும் கேட்க தானே செய்வாங்க அப்படிங்கும்போது கரெக்டாக சொல்லுத இருக்கட்டும் மெட்ராஸுக்கு வரட்டும் அப்படிங்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய நடைமுறைலாம் நடந்துட்டு மெட்ராஸுக்கு கிளம்பி வராங்க. இங்கே அண்ணாமலை எல்லாருமே வந்துடுறாங்க, பாட்டியுமே இங்கே வந்துடுறாங்க. வந்து மீனா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க தெரிஞ்சவங்கலாம் எங்கிட்ட சொல்லலைன்னு கேட்குறாங்க. இல்லை இப்படி சூழ்நிலை அப்படின்னோடனே சரி பொண்ணு நல்லாயிருக்கா மாப்பிள்ளை நல்லாயிருக்கா அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. இந்த செய்தி சிந்தாமணிக்கு தெரியுது, மீனா தம்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டான், ரேகாவும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு இப்போ வந்து நம்ம வந்து அவசரப்பட்டோம்னா நடக்காது, எப்படியாவது நம்ம ரேகாவை வீட்டுக்கு கூட்டி வரணும்னா நம்ம சத்யாவை எப்படியாவது பார்க்கணும், அதுக்கு நம்ம 2-3 நாள் ஆகணும், எப்படியும் வந்து வேலையை தேடி வெளியே வருவான், அப்போது நம்ம வந்து அவன் நாசுக்காக பேசணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 2-3 நாள் அவங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. சத்யா தனக்கு வேலை வேணும்னு சொல்லி ஒவ்வொரு இடமா வேலைக்கு அலையுதாங்க. இந்த ஃபைனான்ஸ் கிட்ட தானே வேலை பார்த்தீங்க, அவர் உங்களை வேணான்ட்டார்ல, அதனால் நாங்கள் வேலை தர மாட்டோம் ஒவ்வொருத்தராக அனுப்புதாங்க. சத்யா ரொம்ப மனச்சங்கடத்தில் ஒரு இடத்துல இருந்து இருக்கார். ரேகா கால் பண்ணுறாங்க, என்னாச்சு வேலை எதுவும் கிடச்சா அப்படிங்கும்போது வேலையே இல்லை, உங்கள்கிட்ட வேலை பார்த்து உங்கள் அப்பாட்டோன்னே யாரும் வேலை தர மாட்டேங்காங்க அப்படிங்கும்போது சத்யா நம்ம பேசாமல் வெளியூர் பார்த்தே போயிடலாம், பெங்களூர் கர்நாடகா எங்கேயாவது போயிடலாம், அங்கே போய் நம்ம வந்து வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க.
அப்படியே சொல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நைட்டுக்கு சமைக்கிறதுக்கு சாமான் வாங்கிறதுக்கு சத்யா போகிறாரு. பின்னாடியே இங்கே சிந்தாமணியோட ஆள் போகிறாங்க. போய் தம்பி உன்னை கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்க. நான் யார்ட்டும் பேச விரும்பல அப்படிங்கும்போது, பேச வரும்போது நான் இல்லைப்பா உங்கள் மாமியார் அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி காரை விட்டு இறங்கி வராங்க. இங்கே பாரு சத்யா, நீ எதுக்கு என் மோளை கல்யாணம் பண்ணியிருக்க வச்சுருக்கேன்னு தெரியும். நீ எல்லா பக்கமும் வேலை தேடி அலையுது, உனக்கு வேலையே கிடைக்கல. ஏன் கிடைக்காது, அப்படி கிடைக்க விடாமல் தான் நாங்கள் ஆக்குவோம் அப்படிங்கிறாங்க. உன்னை எங்கேயாவது எனக்கு வேலை கிடைக்காம இருக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கேயுமே கிடைக்காது, உன்னை சொல்கிறேன். நான் அதை நீ செஞ்ச அப்படின்னா நீ வந்து 1000 பேர் கூட வேலை கொடுக்கலாம், ஏன் 1,00,000 பேர் கூட வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி கொடுக்க முடியும், நானே ஒரு வேலை தட்டத்துக்கு அப்படி பண்ணிகிட்ருக்கேன், நடந்துகிட்ருக்கேன், நடையாக நடந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என் மோக பேரில் தான் அவ்வளோ சொத்து இருக்குது. அந்த சொத்துக்காக தான் நீ கல்யாணம் முடிச்சிருக்குன்னு தெரியும். ஆனால் என் மோகம் வந்து ரொம்ப பிடிவாதக்காரி. நீ கேட்டோன்னே தரமாட்டான். என்ன, நான் உனக்கு ஒரு 10 கோடி ரூபா தாரேன், நீ வந்து என் மோளை என் கூட அனுப்பி விட்ருவியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே சத்யா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. 10 கோடி இல்லை, 100 கோடி இல்லை, 1000 கோடி இல்லை, எதை கொடுத்தாலும் என்னையும் ரேகாவையும் யாராலும் நினைஞ்ச முடியாது, பிரிக்க முடியாது, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு இது முடிவு கிடையாது, நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன், கூட 1 2 வாங்கிட்டு ரேகாவை என் கூட அனுப்பு, நாங்கள் வந்து அவளுக்கு ஏற்றாப்புல ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே சத்யா இதுக்கு மேலே அவங்கள்ட்ட பேசுகிறோம்ல அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக முத்து வந்துடுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ, சத்யா கூட்டு பேசிகிட்ருக்க அப்படிங்கும்போது, நான் பேசக்கூடாதா அப்படிங்க. பேசலாம், அவன் மருமகனாக பேசலாம். நீ என்னமோ ரேகாவை கூட்டி போய் வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருவா போயிடுவேன்னு சொல்கிறேன். நீ பேசும்போது கேட்கும்போதும் தெரியுது உன் சொத்து பூரா ரேகா பேரில் தான் இங்கே வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆஹா, ரேகா பேரில் தான் சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியாதா, எனக்கு வேறு தெரிஞ்சுட்டு இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, முத்து உன் மச்சினங்கிட்ட நான் சொன்னேன் 10 11 தரேன்னு சொல்லிட்டு, கூட 2 நாளும் தரேன், நீ வந்து எப்படியாவது பேசி அனுப்பிவிடு அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. நான் சொல்கிறேன், என் மச்சினன் சொன்னது தான் நானும், பணத்துக்கு ஆசைப்படுறதும் நாங்கள் கிடையாது, சரியா? இந்த பணம் உனக்கு வேணும்னா உன் மோள பேரில் இருக்க சொத்தை உன் பேரில் எழுதி வைக்க சொல்கிறேன், ஆனால் ரேகா வரமுண்டா அப்படிங்கிறாங்க. உடனே சரி அதையாவது முதல்ல செய்ய அப்படிங்கிறாங்க. முத்து நேராக வீட்டில் போய் பேசுகிறார். டே, இப்போ மாமியாருக்கு ரேகா வரணுங்கிறத தாண்டி என்ன, ரேகா பேரில் இருக்க சொத்து எல்லாமே வந்து சிந்தாமணி சம்மதி பண்ண சொத்து தான், அந்த சொத்து வந்து ரேகா எழுதி கொடுக்கணுமா அப்படிங்கும்போது, முத்தண்ணே நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க ரேகா. இந்த சொத்து மேலே எனக்கு பெருசாக விருப்பம் கிடையாது, அவங்க தான் வந்து சொத்து எல்லாம் என் பேரில் எழுதியிருக்காங்க, எனக்கு அதில் சொத்து சுத்தமாக எனக்கு இது இல்லை, நான் கொடுத்துட்றேனே அப்படிங்கிறாங்க. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, உங்கள் சொத்தை நம்மளுக்கு வேணும், உங்கள் சொத்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாளே ரேகாவை கூட்டி போய் சொத்தை எல்லாமே சிந்தாமணிக்கு எழுதி வச்சுருந்தாங்க. சிந்தாமணி நல்ல வேலை சொத்தை வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரேகா ஒரு இடத்துல வேலை தேடி போகும்போது ரேகாவை பார்க்காங்க. ரேகா அங்கே பாரு, இப்போ உன் பேரில் ஒரு சொத்து கூட கிடையாது, நீ வேலை தேடி தான் அலையுத, பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடு, அப்பா பேரில் உள்ள சொத்து என் பேரில் உள்ள சொத்து எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா சொத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சொத்தில் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை, அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா நீ என் பேரில் வாங்கி வச்சுருக்க சொத்தை எதுவுமே ஒன்று நான் தந்திருக்க மாட்டேன், நாங்கள் வேலை செஞ்சு சாப்பிட்டுக்குவோம், நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இதுதான் முடிவு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதான் முடிவு அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் கனகா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க எடுக்கவே இல்லை. உடனே ஜோசியக்கார்ட்ட கேட்குறாங்க, என்னங்க அவங்க ஃபோனையும் எடுக்கலை அப்படிங்கும்போது, என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கும்போது, எதுவுமே நம்ம சொல்லலை, மோதிரம் அவங்களுக்கு வந்து நீங்கிருச்சு, அவங்க கையெழுத்து போட்டு தந்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னோம், அதெல்லாம் அவங்க நம்பிட்டாங்களே, வேறு என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்க, தெரியலையே, நான் கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாரு. அவங்க எடுத்துடுறாங்க. என்னங்க ஃபோனே எடுக்கலை அப்படிங்கும்போது, ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே வந்துட்டோம், அதான் அவங்க ஃபோனையும் மாப்பிள்ளை ஃபோனையும் எடுக்க முடியல, இப்போ நாங்கள் வந்துடுவோம், ஒரு 1 ஹவரில் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. 1 ஹவர் கழிச்சு இவங்க போகிறாங்க. 10 லட்சத்துக்கு கையில் கொடுத்துட்றாங்க, வச்சுக்கிடுங்க, கல்யாண வேலையை சீக்கிரம் பாருங்கள், இன்னும் 1 வாரம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. இங்கே கல்யாண வேலைகளை வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு, இப்போ நான் ரோகிணியை கூப்பிட்டு 5 லட்சத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கிளம்பி, ரோகிணி நீ எங்கே இருக்க, நான் உனக்கு 5 லட்சம் தரணும்ல, நான் தரேன் அப்படிங்க. உண்மையிலே சொல்கிறீங்களா அப்படி அப்படிங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்கிறாங்க. அங்கே போகிறாங்க. போனோன்னா ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தாங்க. மனோஜ், இனிமேல் நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, நாங்கள் எந்த கதைக்கும் வரமாட்டேன் அப்படிங்கும்போது, ரோகிணி அப்போ வந்து நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவொடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் பொஞ்சாதி போனோன்னே புருஷன் வந்து புது மாப்பிள்ளையா அந்த கணக்கில் பேசுகிறீங்க, நான் உங்களை வேணும்னு சொல்லி தான் இவ்வளோ பொய் சொன்னேன், நான் இவ்வளோ பொய் சொல்லிட்டேன்னு விட்டு அனுப்பிட்டீங்க, ஆனால் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் மனோஜ், இப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உன்னை பிரிய எனக்கு மனமே இல்லை, வேறு வழியும் தெரில அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் மனோஜ் எனக்கு வேண்டான்னு சொல்கிறீங்க, 5 லட்சத்தை நான் வந்து நீங்கள் உள்ளே இருக்கும்போது தானே கொடுத்தேன், அதை மட்டும் தந்துட்டு அந்த பேப்பரை என்கிட்ட திருப்பி தரலாம்ல அப்படின்னா மனோஜ் முடிக்கிறாரா, நம்ம ஆர்வ குளாரில் பேசணும், நம்ம எழுதி கொடுத்த பேப்பரை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ரோனி இது என்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா மனோஜ், இப்போ கூட நான் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, சரி நல்லா இருங்க அப்படிங்கிறாங்க. பேப்பரை தூக்கிட்டு போகிறாங்க.
போன ஜோசியக்கார் ரூபா கொடுத்து 4 லட்ச ரூபா கையில் வச்சுருக்காங்க. அதனால் வீட்டில் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் மனோஜ். என்னடா மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கும்போது, ஏம்மா ரோஹின்ட்டு பேப்பரில் எழுதி வாங்கிட்டேன் அப்படின்னோடனே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். விஜயா வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க, பார்த்தீங்களாங்க இந்த முத்து மீனா அந்த வீட்டில் யாருமே எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் அந்த மனோஜ் தன்னந்தனி ஆளாக 5 லட்சத்தை கொடுத்து அவன்கிட்ட எழுதியும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை உண்மையாக தான் சொல்கிறியா அப்படிங்கும்போது, பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு ஆமாம் ரோகிணி தான் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்லுதார். சொன்னோன்னே சரி மனோஜ் இன்னும் வாழ்க்கையை பாரு, சரி இந்த 5 லட்சத்தை யார்கிட்ட வேணால் எப்படி கொடுக்க போகிறா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்பா கொடுக்கணும் கொடுக்கணுமா அப்படிங்கும்போது, ஆமாப்பா 5 லட்சம் வாங்கினேன், ஒரே நாளில் பெரிய வியாபாரம் வந்துருச்சு, ஒரு 9 லட்ச ரூபாட்ட வந்துருச்சு, 5 லட்சத்தை அப்படியே கொடுத்துட்டேன், ஒரு 4 லட்ச ரூபா லாபத்தை கொண்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு அப்படின்னோடனே மனோஜை பார்த்துட்டு விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். டேய் மனோஜ் அந்த ரோகிணி போகிற நேரத்தை பாருடா, நீ ஓஹோன்னு வரப்போறடா, அந்த ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி நீ பப்பரப்பா மனோஜ் தான்டா, நீ பப்பரப்பா மனோஜ் தான்டா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டால் முத்து மீனா இது எங்கேயோ ஒன்று பிசுறு இது இருக்கே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஏங்க சும்மா இருங்க அப்படிங்கல மீனா, வியாபாரமாக இவ்வளோ இருக்க வாய்ப்பு இல்லை, இரு நான் மொட்டை சந்தோஷம் கால் பண்ணுறேன் சொல்லி மொட்டை சந்தோஷம் கால் பண்ணுறாரு. கால் பண்ண ஹலோ அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி மனோஜுக்குள்ளே வியாபாரமா அதே அப்படிங்கிறாங்க. அங்கே எங்கே வியாபாரம் இருக்குது, வியாபாரமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே நீ போன கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசுகிறேன், நம்ம கடையில் இன்றைக்கி 9 லட்ச ரூபா லாபம் வந்துச்சுல அப்படிங்கிறாங்க. ஆஹா பொண்ணு வீட்டில் வேணால் பணத்தை சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே மொட்டை சந்தோஷத்தை முத்து பேசுகிறார். நான் கேட்கும்போது இல்லைன்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் வந்து எப்பவும் நடக்கல, இன்றைக்கி நடந்திருக்கலாம், நான் அதை சொல்லிட்டேன் சொல்லி வச்சுருக்காரு. உடனே ரவி இவனை பார்க்க எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிட்டே, நீங்கள் நல்ல வியாபாரம் தான்டா, இதே மாதிரி வியாபாரம் ஆக தான் போகுது, ஜோசிக்கார் சொல்லிட்டார்ல இந்த மாதம் கடைசியில் நான் பெரிய ஆள் ஆகணும், பெரிய ஆள் ஆகண்டா கூடா அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து போகிறாங்க. டே மனோஜ் நீ பெரிய ஆள் ஆகிறோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா, மற்றவங்களுக்கும் எனக்கு இதை பற்றி என்னடா தெரியும், நீ நிறைய படிச்சிருக்க உனக்கு நிறைய திறமை இருக்குது, நீ பெரிய பிஸ்னஸ் மேனா. அந்த முத்து மீனா அப்படி இல்லை, அவங்க 50க்கு 100க்கும் பூ விற்கிறவங்க, இந்த ரவியும் சுருதியும் வந்து பிழைக்க தெரியாதவங்க, நீ பெரிய ஆள் ஆகிறோடா அப்படி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நினைக்காரு நம்ம வந்து அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் முடிக்க போகிறோம், ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ஞாபகம் தெரியலையா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயும் சொல்லிடுறாரு. இங்கே அருண் வந்து ரேகா சீதாவை ரொம்பவே கடுப்பு கிளப்புறாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து உன் தம்பி கல்யாணத்துக்கு என்கிட்ட சொல்லாமல் வைக்காமல் போயிருக்க, அது போக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், அங்கே போகிறோம் ஏமாத்தானே போயிருக்க, இப்படி தானே ஏமாற்றிக்கிட்டு இருப்பலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒத்துமச்சம் தான் சொல்லி தந்தான் வச்சான், அவன் சொல்ல கேட்டுட்டு தானே அவன் சொல்ல கேட்டு தானே ஆடுத வைக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த முத்து பேச்சு கேட்ட தான் ஆடிக்கிட்டு இருக்க, நீ எனக்கு பஞ்சாயத்து அணு பஞ்சாயத்து தெரியல அப்படிங்கும்போது சரியான கோவம் வந்துருச்சு தாக்கு. ஏங்க இவ்வளோ நாள் நீங்கள் என்னெல்லாமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்னும் நான் பொறுக்கவே மாட்டேன், என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓர பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படி, என்ன முத்த வர சொல்லி என்ன நான் பண்ணிடுவியா, அவனா எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படி அப்படிங்கிறாங்க. பாருங்கங்க நீங்கள் பெரிய வேலை பார்க்கிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரு பண்ணாதீங்க, அந்த வேலையே இருக்காது பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது, இந்த வேலை நான் எவ்வளோ சங்கடப்பட்டு வாங்கிட்டு தெரியுமா, இந்த வேலைலாம் என்ன விட்டு போகாது வைக்காது அப்படிங்கிறாங்க. பாருங்கங்க நீ ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு போனோம்னாக்கா நீங்கள் உள்ளேயும் போயிடுவீங்க, அது போக வேலையும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஓ நீ அப்படிலாம் பண்ணிவிடும் அப்படிங்க, அப்படி தாங்க பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ பண்ணு பார்ப்போம் நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்கும்போது டவார்னு செல்லு எடுத்து கால் பண்ணி தாங்க ஸ்டேஷனுக்கு. சார் இந்த மாதிரி நான் அருணோட வீட்டம்மா பேசுகிறேன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னா உடனே ஸ்டேஷன்லேருந்து 5-6 பேர் வந்துடுறாங்க. என்ன அருண் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னால் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் கூட்டி போயிடுறாங்க. போய் அருண் இருக்காரு. சார் இது வந்து என் வீட்டம்மா தான், நாங்களே பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனேம்மா வீட்டுக்குள்ளே பேசிக்கலாங்கிறாரு, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்க. இல்லை சார் இது எப்போவும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு, இவரை நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க, இந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா நான் மறுபடியும் வந்து பேப்பரில் எழுதி தான் கொடுப்பேன் சார் சொல்கிறாங்க. எப்போ அங்கே பாருங்கள் இந்த உன் பஞ்சாயத்து இருந்தாலும் சரி தான், வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கணும், வீட்டுக்காதே வெளியே வந்து அவ்வளோதான் வேலையை பேர் பார்த்துக்கோ அப்படிங்க சார், நம்ம நடக்காது சார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. சித்தா ஏன் இப்படி பண்ணுற வைக்கிற அப்படிங்கும்போது இங்கே பண்ணது சரியாக இருக்காங்க, என் தம்பி கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க 2 பேரும் விரும்புகிறவங்க கல்யாணம் பண்ணால் என்னங்க தப்பு, நீங்களும் நானும் விரும்பணும், ஆனால் வந்து எங்கள் மாமா முத்துக்கு பிடிக்கல, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமா பண்ணிக்கலையா அதை மாதிரி தாங்க, உங்களுக்கு பிடிக்கல, நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதுக்கு நீங்கள் வந்து இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகி போச்சு இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, சித்தா நீ பண்ணது சரி கிடையாது அப்படிங்கும்போது, ஏங்க இதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் பேச வரும்ல, பேசாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க. என்ன சித்தா நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளை எங்கே அப்படிங்கும்போது, ஏம்மா அவர் மாப்பிள்ளையே கிடையாதுமா அப்படிங்கும்போது சத்தியாகிற என்னாச்சு என் கல்யாணத்துக்கு வந்தது தான் வரியா அப்படிங்கிறாங்க. டேய் அவர் அதுக்கு முன்னுக்கூட்டியுமே ஓவராக தான் பண்ணிகிட்டு இருப்பார், எங்கள் அம்மா வந்து போய் சேரதுக்கு காரணமே உங்கள் மாமன் தான், அப்படி தான் இருந்தார், இப்போ நான் எந்த காரணத்துக்கு எடுத்தாலும் வீட்டை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் பேசாமல் நிம்மதியாக இங்கேயே இருந்துட்டு போயிடுவேன் அப்படிங்கும்போது சீதா அம்மா சொல்கிறாங்க, இப்போ தான் சத்யா கல்யாணம் ஆகிருக்கு, அவன் நல்லா இருக்கான்னு நினச்சா நீ இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும். முத்து மீனாக வராங்க. என்ன சித்தா என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஆகிப்போச்சு மாமா அப்படின்னா முத்துக்கு சரியான கோவந்துருது. அருணை தேடி போகிறார். அருண் வேலை செய்த இடத்துல நிற்காரு. உடனே நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. முத்து நீலாம் என்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஆள் கிடையாது, கிளம்பிடு அப்படிங்கும்போது, சீத்தாட்ட நீங்கள் ரொம்ப கடுப்பு கிளப்புனீங்கன்னா பார்த்துக்கோங்க, சீத்தா சொன்னது நடந்துடும் அப்படிங்கிறாங்க. என்ன வேலை தான் எல்லாம் போவோம், வேலைலாம் போனால் நான் வேலை செஞ்சு சாப்பிட முடியாதா அப்படிங்கிறாங்க. அப்படியா சாப்பிடுவீங்களா, சரி பார்த்துக்கலாம்,
சீதா வந்து மேலே எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் தான் வந்து கல்யாணத்துக்கு கூட வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. கூட பிறந்த தம்பி கல்யாணத்துக்கு நான் போகணும்னு அவள் வந்திருக்கா, அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து எதார்த்தமாக எடுத்துக்கணும். நான் ஏன் எதார்த்தமாக எடுத்துக்கணும்? நான் புருஷன், என்கிட்ட சொல்லிட்டு போகணும். உன்கிட்ட சொல்லிட்டு வர்றதுக்கு உனக்கு அவ்வளோ கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா முத்துக்கு சரியான கோபத்தில் இவரை வேலையில் இருக்கும்போதே அருணை பலார் பலார்னு வாங்கிடுறாப்புல.